நோயாளிகள் பேஜாரு, சேலை வியாபாரம் படுஜோறு. மதுரை மருத்துவமனையில் செவிலியர்கள் அட்டூழியம். மதுரையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நோயாளிகள் பலரும் சிகிச்சைக்காக நெடுநேரம் காத்து கொண்டிருந்த வேளையில் அங்குள்ள செவிலியர்கள் நோயாளிகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஜாலியாக சேலை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். நோயாளிகளில் சிலர் நீண்ட நேரமாக செவிலியர்கள் வரவில்லையே என்று தேடிச் சென்ற போது ஒரு அறையில் கட்டுக்கட்டாக சேலை அடுக்கி வைக்கப்பட்டு அவற்றை வியாபாரம் செய்வதை பார்த்த மக்கள் அவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியதோடு அல்லாமல் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேஷண்ட் வச்சுக்கிட்டு என்னங்க எப்படியா பண்ணுவீங்க? அலங்கநல்லூர் ஜிஹெச்ல சொல்லுங்க, நீங்களா பேசுங்க. பேஷண்ட காக்க வச்சுட்டு இப்படி பண்றாங்க. எவ்வளவு நேரங்க? மக்களின் வரி பணத்தில் அரசாங்க சம்பளம் பெற்றுக்கொண்டு மக்களை உதாசீனப்படுத்தும் இது போன்ற நபர்களை களையெடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெறும் சம்பவங்கள் பகீரை கிளப்புகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற குழந்தைக்கு தவறான ஊசி போட்டதால் கை பறிபோனதாக கூறி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற போலீஸ் காவலரின் குழந்தையின் கால் பறிபோனதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டது. எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும் இவர்களை தடுக்க முடியாது போலும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்ற பாடல்தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு மணி நேரம் நிக்கிறாங்க பேஷண்ட். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? யார் பார்த்தான்றீங்க? நீங்களே என்ன பண்றீங்க? யார் என்ன பண்றாங்க? ஒரு மணி நேரமா நிக்கிறாங்க எல்லாருமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. None of the people of the area. Not that we know. She is suffering. From morning she is suffering. I am getting a headache. She fought in the chair. எப்படி மேடம் 1 hour யாருமே மனசாட்சி லஞ்சுல நீங்க பார்க்க கூடாதா? இல்ல டீ காஃபி பிரேக்ல பார்க்க கூடாதா? உள்ள போய் பாருங்க. அந்த எடுத்து வைக்கிறாங்க. அங்க போன அந்த அவங்க half an hour வெயிட் பண்ணாங்க. சாரி, பாருங்க. இதுதான் மெயின் வேலை. இதை தான் பார்க்குறாங்க. என்ன வேலை? இந்த வேலையை தான் மெயினாக பார்க்கணும். உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கம்மா. இந்த வேலை தான் மெயினாக உங்களுக்கு வீட்டில் இருந்து பாருங்க. இந்த வேலை தான் மெயினாக பார்க்குறீங்கன்னா வீட்டில் இருந்து ஜவுளி வியாபாரம் பண்ண வேண்டியது. சம்பளம் இதுக்கு தான் கொடுக்குறாங்களா? என்ன இப்படி நடக்குது? எனக்கு ஒரு பேஷண்ட்னா பாவம். நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம். நாங்களும் ஒரு ஸ்டாஃபா தான் இருக்கோம். அந்த குழந்தைய பாருங்க, பாவம் தவியா தவிக்குது தண்ணீர் இல்லாம. இப்படியா பண்றது? என்னங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்றது இல்லை யாருக்குமே. மனசாட்சி இல்லாம இருக்கிறீங்க. மனசாட்சி இல்லை வேணுமா? என்ன இப்படி என்ன நடக்குது? இதுக்குதான் உங்களுக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லைங்க, நாம இது எதுக்கு எல்லாத்துலயும் அப்டேட் பண்ணி விடுவோம். அப்பதான் அவங்க கரெக்டா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அரசு மருத்துவமனையில என்ன நடக்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எங்கேயுமே யாருமே கிடையாது வேலை பார்க்குற இடத்துல. ஒரு இடத்துல கூட அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இது எல்லாமே சும்மா கிடக்கு பாருங்க.
எப்படி ஒர்க் நடக்குது இங்கே பாருங்க. இந்த ஒரு இடம் இருக்குது, சீட் இருக்குது. எந்த இது இந்த சித்தா இடம்னு போட்டிருக்காங்க. இது சித்த மருத்துவம் போட்டிருக்காங்க. இங்கே ஆள் இல்லை, ஆனால் பேஷண்ட்லாம் நிற்கிறாங்க. இங்கே ஒருத்தருமே இல்லை. என்னதான் நடக்குது பாருங்க. இத்தனை பேர் இருக்கீங்களா, ஒருத்தர் கூட பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிங்க அவங்க இது பண்ணுவாங்க? இத்தனை பேர் இருக்கீங்க. 1 hour ஆக போகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. சொல்லுங்கள், கேட்டால் மருந்து கட்டுப்பட போயிருக்கு, அங்கே போய் சொல்லிவிட்டு அவங்க வேலையை இப்படி பார்த்து